ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/3/2025 அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் உத்தராயண புண்ணியகாலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை சதுர்த்தி சுப முகூர்த்தம் சமநோக்கு நாள், உலக வனவிலங்கு தினம், உலக டென்னிஸ் தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்பலக்னம் இருப்பு 1 நாழிகை 54 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:28 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:58 மணி வரை திருதியை, அதன் பின்பு இரவு 10:38 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 10:36 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:33 மணி வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 12:58 மணி வரை கரஜை, அதன் பின்பு காலை 11:48 மணி வரை வாணிஜை, அதன் பின்பு இரவு 10:38 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:27 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 10:36 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, சண்டிகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும். உங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் அற்புதமா நிறைவேறும். சரியா? ததிசங்க துச்சாராபம் ஷீரோதாரணவ சம்பவம் நமாமி சசரோசம் சம்போர் மகுட போஷணம். கண்டிப்பா இந்த சந்திர பகவான் பால் போல் இருக்கிறவர் உங்களுக்கு ஒரு அற்புதமானது. ஏன்னா வளர்பிறை வேற. சரியா? அற்புதமான ஒரு பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நவகிரகங்களில் உள்ள சந்திர பகவானை வழிபட, அதாவது மாத்திருக்காரகராக சந்திர பகவானை வழிபட சுபிக்ஷங்கள் தேடி வரும். அடுத்தபடி இன்னைக்கு சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, வர சதுர்த்தி. அற்புதம். என்ன பண்ணணும்? பிள்ளையார வழிபாடு பண்றதுதான். சரியா? விநாயகர் வழிபாடு அற்புதமான விக்னங்களை போக்கும். அதே மாதிரி ஓம் ஸ்ரீ கணேசாய நமக, ஓம் ஸ்ரீ கணபதையே நமக சொல்ல 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 உங்களோட மனசுல இருக்கிற கவலைகள் கண்டிப்பா குறையும். கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையார் சன்னதியில கொஞ்சம் அருகம்புல் வாங்கி கொடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மனசுல இருக்கிற கவலைகள் போகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். தடை தாமதங்கள் விலகும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன் மற்றும் சனி, மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் வீண் அலைச்சல் இருக்கலாம். அதனால் கவனமாக செயல்படுவது அவசியம். நேரத்திற்கு உணவருந்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். அதனால் கூடுமானவரை அனுசரித்து செல்வது அவசியம். பொருளாதாரம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக அமையும். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் குறைவதால் கவனமாக நடந்து கொள்வது கூடுமானவரை அவசியம்.
அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் வெளியூர் பிரயாணங்கள் திடீரென அமையலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வருமானம் வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து டான்ஸ் ஆடும். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை உருவாகும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் உங்கள் உதவி கேட்டு வருவார்கள். நண்பர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரிடம் இருந்து வந்த புகைச்சல்கள் மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும் திருநாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வருமானம் எதிர்பார்த்தபடி பல மடங்குகள் வந்து சேரலாம். உங்களின் திறமைக்கு ஏற்ப பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரிடம் ஒருவித பாச உணர்வு மேலோங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பலவண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சில நேரங்களில் மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றி மறையும். என்னடா வாழ்க்கை இது என்று எண்ணத் தோன்றும். பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஓரளவிற்கு சிறப்பான ஒற்றுமை இருக்கும். வருமானம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் வேலை பளு கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை சரிவர கவனிப்பது அவசியம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றி மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறி உங்கள் மனதை மகிழ்விக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மலரும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக செல்லும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் மறையும்.
உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். சோர்வுகள் உண்டாகும். சந்திராஷ்டமம் இருப்பதால் சங்கடமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதமாகும். உத்தியோகத்தில் வீண்பழி உண்டாகலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதோடு மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் குறையலாம். உறவினர்கள் நண்பர்கள் வட்டத்தில் எச்சரிக்கை அவசியம். காதலர்கள் கவனமுடன் பழகவும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். புதிதாக எவருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீணலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஆகா, இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். கல்யாண காரியங்கள் களைகட்டும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கூடுவதால் சந்தோஷமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். வருமானம் திருப்திகரமாக இருப்பதால் சிலருக்கு விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை செலுத்துவீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் திறம்பட செயலாற்றுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான சூழ்நிலை தெரிகிறது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் சிற்சில நேரம் குழப்பங்கள் தோன்றி மறையலாம். பரபரப்பாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் திறம்பட செயலாற்றுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சார பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் எடுக்கும் காரியங்களை சற்று சிரமப்பட்டு நடத்தி முடிக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். கவலைப்பட தேவையில்லை, ஏனெனில் இறுதியில் உங்களுக்கு வெற்றியே. கணவன் மனைவிக்கிடையே ஓரளவிற்கு சிறப்பான சூழ்நிலை அமையும். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கலாம். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் வெளியூர் பிரயாணங்கள் தித்திக்கும் விதத்தில் வந்து சேரும். உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை அருமையாக நடத்தி மகிழ்வீர்கள். வெளியூர் பிரயாணங்களின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். அரசியல்வாதிகள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப் பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சரளமாக செல்லும். உறவினர்கள் உங்கள் உதவி கேட்டு வருவார்கள். நண்பர்களிடம் எச்சரிக்கை அவசியம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மை ஒன்று நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்களை திறம்பட செய்து முடிக்கும் வல்லமை உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் தைரியம் தலைவிரித்து ஆடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் எடுக்கும் காரியங்களை அருமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதிக முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக செயல்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு ஆறுதலை அளிக்கும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் எடுக்கும் காரியங்கள் உங்கள் மனதிற்கு ஏற்றபடி நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் அந்யோன்யம் கூடும். வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். தெளிவான சூழ்நிலை அமையும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்வதால் புதிய முதலீடுகளை தைரியமாக இன்றைய தினம் புகுத்தலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.